வந்திருக்கு உஸ்தாத். பெரிய ஹாவை போன கிளாஸ்ல பார்க்கணும்னு சொன்ன அப்படிதானே? ஆமா உஸ்தாத். பிஸ்மில்லா இது வந்து பார்ப்போம். கச்சுரோ. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى ரெண்டாவது وجوه يومئذ خاشعة யௌம இதின் ஹாஷியா. இதின் இன் சவுண்ட் வெளிப்படுத்துங்களா இல்லைங்கண்ணா? யௌம இதின் ஹாஷியா. وجوه يومئذ خاشعة இது போதுங்க. وجوه يومئذ خاشعة மூணாவது لقد خلقنا الإنسان في كبد இது போதுங்க. لقد خلقنا الإنسان في كبد நாலாவது لقد خلقنا الإنسان في أحسن تقويم சரி போதுங்க. لقد لقد خلقنا الإنسان في أحسن تقويم சரி பிறகு லாஸ்ட். لقد خلقنا الإنسان في أحسن تقويم முதலாவது நீ ஓதுங்க. من خاف مقام ربه ونهى النفس عن الهوى சரி போதுங்க. فأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى மூணாவது لقد خلقنا الإنسان في كبد ம் لقد لقد منى تدانا أستاذ மூணாவது لقد خلقنا الإنسان في كبد நல்லா மாஷா அல்லாஹ். ஓகே, நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கு எட் பண்ணுறோம். உங்களோட சப்ஜெக்டில் வசனம் ஒன்றில் மீட்டி மீட்டி ஓதப்படாத தேவைப்படாத இடங்கள் அப்படி என்றால் சில இடங்கள் வரும். அந்த இடத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ணால் திருப்பி முன்னுக்கு இருந்து இழுத்து கொண்டு ஓத தேவையில்லை. விளங்குதா? அந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு போகலாம். முதலாவது வக்கூஃபினுடைய அடையாளங்கள் வரக்கூடிய இடங்கள். உதாரணத்துக்கு இந்த வந்து என்ன சின்னலாம், இந்த மாதிரி லாம் அலிஃப் இந்த மாதிரி இடையில ஒரு இடத்துல வந்துச்சு என்று சொன்னா, உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து என்று சொன்னா ஒரு சின்ன தா வரலாம். சாது லாம் யா வரலாம். லாம் அலிஃப் வரலாம். காஃப் லாம் யா வரலாம். அடுத்தது ஜீம் வரலாம். அடுத்தது பெரிய காஃப் வரலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இந்த மாதிரி இடங்கள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க நிப்பாட்டினீங்க அப்படி என்றால் திருப்பி பின்னுக்கு இருந்து போகலாம். திருப்பி முன்னுக்கு வந்து அது வர தேவையில்லை. sorry
என்ன சொன்னது? புரிஞ்சது உஸ்தாத். ஓகே, இப்ப இதுல பாருங்க, ரெண்டாவது வசனத்தின் இடையிலே வரும் சொல் ஃப வ போன்ற எழுத்துக்கள் மூலமாக ஆரம்பமாகுதல். இப்ப இதுல உதாரணத்துல பாருங்க, வாவ் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது இந்த சொல். இந்த சொல் இந்த இங்க அப்படியே வாவ் கொண்டு ஸ்டார்ட் பண்ணப்படுது என்ன? அப்ப என்ன செய்யலாம் என்றால் وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ நீங்க இதுக்கு முன்னுக்கு ஓதுனீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? நிப்பாட்டிட்டு திருப்பி இங்கே வந்தீங்கன்னா மகாம ரப்பிலேருந்து ஓதுனீங்க. அப்படி ஓத தேவையில்ல. இதுக்கு பின்னால நீங்க அப்படி ஓதப்படாது. நீங்க என்ன செய்யணும்? இதுல இருந்து போகலாம். ஏன் இந்த வாவுங்கிறது அந்த ஆப்ஷன் எங்களுக்கு தருது. وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى என்று ஓதலாம். ரெண்டாவது வாரத்துக்கு உதாரணத்தை பாருங்க. பாருங்க, மீனல் ஜின்னு என்று நிப்பாட்டினீங்க அப்படி என்றால் என்ன செய்யலாம்? திருப்பி ஃபகாலு என்று ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். தொடங்குதா அந்த ரெண்டும்? புரிஞ்சது உஸ்தாத். இன்னொன்று பாருங்க, வசனத்துல இடையில சும்ம என்ற சொல் வாருது. பாருங்க, இப்ப இதுல நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். முதலாவது சொல் வருது வாவோட, அதுக்கு அடுத்த சொல் சும்மையோட வருது. இந்த மாதிரி ஏதாவது இரண்டு பக்கத்து பக்கத்துல வரமா இருந்தால் இந்த வாவ் என்ற சொல்ல முன்னூறுக்குள்ள சொல் அந்த வசனத்தோட சேர்த்துடணும். இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் ثم لم يتوبوا. திருப்பியில ஃப வந்து பாருங்க, فلهم عذاب جهنم وَلَهُمْ عَذَابُ الْحَرِيقِ நாங்க ஓதலாம். அப்ப என்ன செய்யலாது? ஒன்று நாங்க டென்ஷன் ஆக மாட்டோம், டயர்ட் ஆக மாட்டோம். பெரிய வசனத்தை அடிக்கடி 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 முன்னாடி பேசிட்டு முன்னாடி போய் ரிப்பீட் பண்ணி கொண்டு வைக்க வேண்டிய தேவையில்லை. எங்களோட ஓதல் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓதலாக மாறும். இதுக்கு போற ஓதுற வசனங்கள்ல இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். ரைட்? அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் புதிய சாப்டர் நாங்க பேசிடுவோம். இதோட உங்களோட ஹே பெரிய ஹா பெரிய ஹா என்ற பாடம் டோட்டலா முடியுது. சொன்ன விஷயத்த நீங்க உங்களோட ஓதல்ல பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வரணுமா? சரிங்க உஸ்தாத்.